It is at the gateway of OMR. அது OMR has become center of Chennai now. ஸோ ஓஎம்ஆரோட கேட்வேல ஒரு நல்ல ஃபெசிலிட்டி இருக்குது. நாங்களும் வந்து ஒர்க் பண்ணுறது எங்களுக்கு வசதியாக இருக்குது. ஐ மீன் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 24/7 எமர்ஜென்சி சர்வீசஸ், மெடிக்கல் ஐசியூ, சர்ஜிக்கல் ஐசியூ, நியூனேட்டல் ஐசியூ, பிஐசியூ மாதிரி எல்லா சர்வீசஸ் அண்ட் எனி டைம் 24/7 மெடிக்கல் டீம் இஸ் அவைலபிள் ஃபார் எனி பேஷண்ட் டு கெட் ட்ரீட்டட். இது இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லா மெஷின்ஸுமே வந்து டாப் அண்ட் very high-end machines like AI-powered PET-CT, one of the best radiotherapy machines, and PET-CT scan, MRI, 3D mammogram, you name anything, we have the best of the machines. So இது ரெண்டும் if you take molecular pathology lab, we have the best of the machines. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எல்லா இடத்துலையும் மோஸ்ட்லி கிடச்சிடும். பட் இந்த மாதிரி இதோட கொஞ்சம் கம்மியாக கிடைக்கலாம். பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டுமே பத்தாது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு. ஏன்னா பேஷண்ட்ஸ் கேட்குறது முதல்ல டாக்டர்ஸை. ஸோ டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வி ஹேவ் டெடிக்கேட்டட் டாக்டர்ஸ் வித் ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லாட் ஆஃப் எந்தூசியாசம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எந்தூசியாசம் ரெண்டு பிளெண்டாக இருக்க ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இட் ஸ்பேன்ஸ் ஃப்ரம் 10 years to 40 years. சம் ஆஃப் த சீனியர் ப்ரொஃபஸர்ஸ் ஆஃப் 40 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் தேர் ஓன் ஃபீல்ட் அண்ட் தேர் எக்ஸ்ட்ரீம்லி குட் அட் தேர் ஃபீல்ட். இங்கே வந்திருக்கிற டாக்டர்கள் அனைவருக்கும், பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். சகோதரி டாக்டர் சந்திரலேகாவுடைய வளர்ச்சி பிரமிக்க வைக்குது. ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடியும் பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு பெண்ணின் வெற்றிக்கு முன்னாடி ஒரு ஆண் இருக்கார். அதுதான் அவருடைய கணவர் டாக்டர் வேலுச்சாமி அவர்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அருணோட வளர்ச்சியெல்லாம் பாக்கியில் இங்கே வந்து ரியல் ஹீரோன்னு பார்த்தா டாக்டர் ராஜசுந்தரம் தான். நீங்கள் வந்து ஒரு டாக்டராகவும் இல்லாமல், நீங்கள் டாக்டராக மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய மனிதாபிமானம் கொண்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மனித நேயம் கொண்ட ஒரு நல்ல உள்ளத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிறீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே பேசின பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லி ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அவங்களுடைய அனுபவம் வந்து உண்மையிலேயே தைரியமாக நம்ம அந்த பேஷண்ட்ஸையும் பாராட்டணும். ஏன்னா அந்த தைரியம் வந்து உங்களுடைய நோய் குணமாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். நம்ம அப்செட் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா உலகத்தில் எத்தனையோ வியாதிகள் இருக்குது. ரொம்ப பயமுறுத்தப்படுற ஒரு வியாதியே இந்த கேன்சர் தான். அதுக்கு நாங்களும் காரணம். சினிமாவில் ஆரம்பித்து கேன்சரா அப்படிங்கிறது, அதை வந்து ரொம்ப பெருசு பண்ணி இன்றைக்கி அந்த கேன்சருக்கு வந்து நிறையா ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு. எனக்கே நிறையா பேருக்கு எப்படி க்யூர் ஆகியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுது. நான் வந்தோன்னே டாக்டர் ராஜசுந்தரத்துக்கிட்ட கேட்டேன், எங்கள் டாக்டர் இந்த கீமோ கொடுக்குறதா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லைங்க, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குமில்ல அப்படிங்க. இல்லைங்க, நீங்கள் இன்னும் அம்பாஸ்டர் காலத்துலேயே இருக்கிறீங்க, இப்போ ரொம்ப டெவலப்மாகி டெஸ்லா லெவலுக்கு வந்துருச்சுங்க கீமோ, முதல் மாதிரி எல்லாம் அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்காது அப்படின்னு ஒரு பாமரனுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி சொல்லி புரிய வச்சார். ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது வந்து அங்கே வர்ற பேஷண்ட்ஸ் எந்த அளவுக்கு குணமாகி போகிறாங்க அப்படிங்கிறது அதனுடைய சக்ஸஸ் ரேட்டு. பொதுவாக நான் யோசிப்பேன், ஒரு ஹாஸ்பிட்டல் திறப்பு விழாக்கு போய் இந்த ஹாஸ்பிட்டல் ஓஹோன்னு வளரணும்னு வாழ்த்துனா என்ன தப்பாக போயிடும்னா நிறைய பேஷண்ட்ஸ் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அப்போ என்னென்னா மக்களுக்கு நடுவில் நிறைய நோய் வரணும்னு சொல்கிற மாதிரி ஆயிரும். ஆனால் அப்படி இல்லை, நோய் வருதும் வராததை தடுக்க முடியாது. இன்றைக்கி இருக்கிற என்விரான்மெண்டல் சிஸ்டத்தில் வந்து எத்தனையோ விதமான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து கரெக்டான ஹாஸ்பிட்டலுக்கு வரையில் அங்கே வந்து குணப்படுத்துகிற அந்த சக்ஸஸ் ரேட்டை பொறுத்து தான் ஒரு ஹாஸ்பிட்டல் மேலே நம்ம பெரிய மரியாதை வரும். அது இந்த ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் மேலே வந்திருக்குது. ஏன்னா முதல்ல ஐஸ்வர்யா ஃபெர்டிலிட்டி சென்டர்னு ஆரம்பித்து இன்றைக்கி பெரிய அளவில் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆகி இன்றைக்கி ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஐஸ்வர்யா ஃபெர்டிலிட்டி சென்டர் எந்த அளவுக்கு ஆகிப்போச்சுன்னா, முதல் மினரல் வாட்டர் வந்தப்போங்க அதுக்கு பேர் வந்து பிஸ்லரி. இன்றைக்கும் கூட எங்கள் சினிமாவில் வந்து சார் பிஸ்லரி வாங்கிட்டு வரேன் சார், எதுக்கு சார், ஏதாச்சும் தண்ணி கொடுத்து தொண்டை உங்களுக்கு இப்போ சளி பிடிச்சி போகுது, இந்தாங்க சார் பிஸ்லரி வாட்டர்னா அது பிஸ்லரியாக இருக்காது, அது வந்து பிராண்டு வேறையாக இருக்கும். ஆனால் மினரல் வாட்டர்னால அது பிஸ்லரிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மாதிரி ஃபர்டிலிட்டி சென்டர் அப்படின்னால வந்து ஐஸ்வர்யா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வேறு ஃபர்டிலிட்டி சென்டருக்கு போனாலும் கூட ஃபர்டிலிட்டி சென்டருக்கு பேர் ஐஸ்வர்யா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம்.
இங்கே பேசின இங்கே வந்து இவ்வளவு ரொம்ப டச்சிங்காக நடக்க வேண்டிய ஒரு விழா வந்து பேஷண்ட்ஸ் எல்லாம் பேசுகிறது தான் எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. எனக்கு அவங்க முதல்ல பேசினார், அவர் பேஷண்ட்டு பேரெல்லாம் எனக்கு டக்குன்னு ஞாபகத்தில் வரல. எல்லாருமே டாக்டரை பற்றி பெரிய அளவில் புகழ்ந்து பேசினாங்க. நிறையா பேர் எமோஷனல் ஆனாங்க. டெஃபினட்டாக நான் ஒரு கேன்சர் பேஷண்ட்டாக இருந்து க்யூர் ஆகிருந்து இங்கே வந்து பேசினேன், என்னாலையும் கூட பேச முடிஞ்சிருக்காது, ரொம்ப ஜோக் ஆகியிருப்பேன். டெஃபினட்டாக வந்து அது அந்த மாதிரி தான். ஆனால் அப்படி இருக்கையிலையும் கூட பேஷண்ட்ஸ் வந்து ஜோக் அடித்து என் படத்தினுடைய டைலாக் எல்லாம் பேசி, என்னம்மா கண்ணு சௌக்கியமானு கேட்டால் ஐஸ்வர்யா கேன்சர் சென்டருக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் ஆமாம்மா கண்ணு சௌக்கியம்தான் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னாங்க. அது மாதிரி நம்ம ஒரு நல்ல வசனத்துக்கு வந்து நடிகர்கள் காலரை தூக்கி விட்டுக்கூடாது. இந்த வசனத்துக்கு சொந்தக்காரர் வந்து ரைட்டர் விசு. நான் எப்போவுமே சொல்லிடுவேன், இது வந்து சத்யராஜன் முகத்தின் மூலமாக வந்திருக்கலாம், ஆனால் இதுக்கு சொந்தக்காரர் ரைட்டர் விசு தான். அதே மாதிரி என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னா அந்த வசனத்துக்கு சொந்தக்காரர் வந்து மணிவண்ணன் தான். நான் வந்து என் முகத்தின் மூலமாக வந்திருக்குது, அவ்வளோதான். அதுதான் முக்கியமான காரணம். இந்த டைலாக் எந்த அளவுக்கு ஆகி போச்சுன்னா, நம்ம தமிழக முதல்வர் டாக்டர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பேசல, நாங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டோம், எங்கள் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களேன்னு சொல்லி அதுக்கு பயங்கர கிளாப்ஸ் வந்து அது இப்போ ரொம்ப வைரல் ஆயிருச்சு. என்னடா சிஎம்ஏ இந்த டைலாக் சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. இந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு சுற்றி காட்டினாங்க, அவ்வளவு அற்புதமாக இருந்தது, அவ்வளவு லேட்டஸ்ட் டெக்னாலஜி.